ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான கடாய் சிக்கன் ஃப்ரை தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி அயன் கடாயில் தான் வந்து சமைக்க போகிறோம். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து ஊற வைக்கணும். அதுக்காக நல்லா சிக்கனை வாஷ் பண்ணதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். நீங்கள் தனி மிளகாய் தூள் இருந்தாலும் சேர்த்திக்கலாம், நல்லா ஸ்பைசியாக இருக்கும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்திக்கலாம். இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 30 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா ஊறணும். இந்த கடாய் சிக்கன் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் டக்குன்னு செய்கிற மாதிரி தான் செஞ்சிட்ருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சிட்டோன்னா இந்த மசாலா எல்லாமே நல்லா பிடிச்சிக்கும். முக்கியமாக நம்ம தயிர் சேர்த்திருக்கிறதுனால சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகும். அதுக்காக நம்ம தயிர் சேர்த்திருக்கோம். ஸோ இப்போ அவ்வளோதான், இது எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. உப்பு வந்துட்டு நம்ம அளவாக தான் சேர்த்திருக்கோம். எனிவேஸ் நம்ம குக் பண்ணும்போது மறுபடியும் சேர்த்துவோம், அதனால் அளவாக தான் சேர்த்திருக்கேன். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். அடுத்தது 30 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அயன் கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். நான் தூள் வந்து சேர்த்தியாச்சு. அது போக நம்ம தாளிப்புக்கு பச்சை மிளகாயும் 4 சேர்த்திருக்கோம். அதனால் இப்போ நம்ம மிளகாய்த்தூள் காரத்துக்கு எதுவும் ஆட் பண்ணிக்கல. ஸோ இப்போது கரம் மசாலா 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மட்டும்தான் நம்ம ஊற வச்சிருந்த சிக்கனை இதில் சேர்த்திடலாம்.
அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கனை வந்து நல்லா இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம இதுக்கு வந்துட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணி குக் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு தான் குக் பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் வேணும்னாலும் சேர்த்திருக்கலாம். அதோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குக் பண்ணுற மீன் டைமில் கூட நீங்கள் பட்டரை ஆட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த கடாய் சிக்கனோட டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போது இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை மூடி வச்சு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நல்லா மூடி வச்சு தான் குக் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம இரும்பு கடாயில் செய்கிறதுனால அடிக்கடி எடுத்து நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்கணும். இப்போ இந்த நல்லா மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ 20 to 25 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மூடி வச்சு சிம்மில் வச்சே குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம்லேயோ வைக்க வேண்டாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்பப்போ எடுத்து கிளறி விட்டு மட்டும் குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் மூடி வச்சுருந்தேன். அந்த மூடியை எடுத்துகிட்டு பார்க்கும்போது இந்தளவுக்கு நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. அதிலேருந்தே அதாவது அந்த சிக்கன்லேருந்தே நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்போது இதை இதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சு எடுத்து அப்படியே நம்ம வந்து சுட சுட சர்வ்